ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டூ ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப் எதிர்பார்த்தேன். ஆனா அது வந்து பெரிய கேப் அப்பா வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஒரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து கேப் அப்பு இன்னைக்கு இன்ட்ராடேக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ரேலி. ஸோ அதனால வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் வந்து கிடைச்சிச்சு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு. ஸோ ஆனால் என்னதான் கேப் அப் கிடைச்சாலும் திரும்ப க்ளோசிங், செல்லிங் தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? இட்ஸ் இண்டிகேட் மார்க்கெட் வந்து கன்டினியூஸா நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. பட் இப்போதைக்கு டவுசோன் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கும் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு 150 பாயிண்ட்ஸாவது வந்து ஒரு கேப் அப் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த 22,800 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல ரொம்ப நாளா. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் நியர்பையில் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. பட் வந்து இன்னைக்கு நைட் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஸோ அது வந்தால் தான் வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் மிட் நைட்டில் மாறும் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ மேபி ஹியூஜ் கேப் அப்பாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் நியூஸ் ஆகி ஹியூஜ் கேப் டவுனாகவும் இருக்கலாம். ஸோ வந்து அது என்ன மாதிரி இருக்குன்றது அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது வந்து நைட்டு தான் பேசுகிறாரு. நமக்கு வந்து நைட்டு, அவங்க பகல். ஸோ இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வார் டென்ஷன் போயிட்டு தான் இருக்குது. நேற்று சாயந்தரம் வந்து சாயந்தரம் என்னன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்றாங்க. காலையில் பார்த்தா மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து அட்டாக் பண்ண தான் செஞ்சுருக்காரு ஈரானை. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்றாங்க, இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலைங்கிறாங்க. ஸோ மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் ஒரு கிளாரிட்டியான மூவ்மெண்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ நேற்று நைட்டு வரைக்கும் பாசிட்டிவாக இருந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நியூஸ் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் நியூஸ் கொடுத்தா மறுபடியும் பாசிட்டிவ் நியூஸ் கொடுக்குறாங்க. ஸோ மாற்றி மாற்றி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கனால மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து ப்ரீமியமோட மூவ்மெண்ட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா ஓப்பனிங்லேயே வந்து ப்ரீமியம் நியர்பை ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹையில் இருந்தனால அவுட்டில் போய் எடுக்கிற மாதிரி இருக்குது. அது எல்லாமே ப்ரீமியமோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ டவுன். ஸோ பையர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான மூவ்மெண்ட் இன்றைக்கி இல்லை. ஓகேங்களா? ஹை மார்ஜின் வச்சுருந்தா மட்டும்தான் நல்ல ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 22,800 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் அது ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். மேலே ரெசிஸ்டண்ட்டாக 23,000 ஆக்ட் ஆகும். அது பிரேக் பண்ணுச்சுன்னா 23,300. இன்கேஸ் 22,800 கீழே உடச்சிச்சு அப்படின்னா 22,500 ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் இறங்கணும். 21,800 அது வரைக்கும் நான் இறங்கிட்டு அதுலேருந்து ரிவர்சல் எடுப்பான்னு பார்க்குறேன். ஆனால் இறங்க மாட்டுறான். இழுத்து இழுத்து பிடிக்கிறாங்க. கேப் அப் ஆக்கி விட்டு திரும்ப இறக்கி தான் வைக்கிறாங்க. அதுக்கு மொத்தமாகவே இறக்கி விட்டு அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல கேப் அப், ஒரு ஹியூஜ் கேப் அப். ஆனால் க்ளோசிங் வந்து இன்டெசிசிவாக வச்சுட்டான். ஸோ நாளைக்கும் வந்து இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா 52,600 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். கீழே இறங்குச்சு அப்படின்னா சப்போர்ட்டாக வந்து 51,000. ஸோ இந்த 1,600 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கான். ஒரு ஹியூஜ் கேப் அப் நீங்கள் ஆக்சுவலி பேங்கிங்கு. ஸோ நாளைக்கு செல்லிங் நான் ஆக்சுவலி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இறங்கணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேங்க. ஸோ இறங்கிட்டு திரும்ப ரெக்கவரி ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஐடி செக்டார் ஓப்பனிங்கில் செம்மையாக வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆனனால க்ளோசிங் செல்லிங்கில் தான் அந்த 30,160 ரெசிஸ்டன்ட் சொல்லியிருந்தோம். ஸோ க்ளோசிங் செல்லிங் ஆகி தான் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு அந்த 30,160 தான் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ். ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே தான் இருக்கான். 742. இந்த கேப் அப் ஆனாலும் மார்னிங் நல்ல ஹை போயிட்டு திரும்ப உங்களுக்கு க்ளோசிங் வந்து கீழே இறங்கி தான் வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ 740க்கு கீழே போச்சுன்னா கண்டிப்பாக 700 வரைக்கும் வரும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து 700ல் வந்து அவன் திரும்பினான் அப்படின்னா பக்காவான ரிவர்சலாக இருக்கும். சாலிடாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். செம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான். ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸும் வந்து இந்த ஜோனுக்குள்ள, அதாவது 1327லேருந்து 1424, கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கிட்ட அதுக்குள்ளேயே தான் சைட்வேஸ் போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? கீழே இறங்கினாலும் அந்த இடத்துக்கு தான் வரான், மேலே போனாலும் அந்த இடத்துக்கு தான் வரான். ஸோ கண்டினியூஸாக வந்து அவனும் வந்து சைட்வேஸில் தான் இருக்கான். ஸோ அவன் ஏதாவது மூவ்மெண்ட், அதாவது எப்படி சொல்கிறது, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ரிலையன்ஸும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாலே நிஃப்டி நல்லாயிருக்கும். பட் இவங்க 2 பேருமே இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணல, நெகட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் நிஃப்டியும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் இவங்க எப்போ தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, வார் நியூஸஸ்லாம் என்ன மாதிரி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.